எந்த ஒரு நிகழ்ச்சியும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்துவதில் முன்மாதிரி கட்சியாக, முதன்மை கட்சியாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நிகழ்ச்சி வழமை போல் தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்குகிறது. செல்வி சுபிக்ஷா அவர்களே வருக, தமிழ்தாய் வாழ்த்தை தருக. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாயை வாழ்த்துவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி உன் சீர்கிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. வழக்குரைஞர் யாஸ்மின் அக்கா அவர்களே வருக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழியை வாசித்து தருக. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நிகழ்ச்சி முறைப்படி துவங்குகிறது. எதற்காக இந்த கூட்டம்? ஏன் இந்த கூட்டம்? தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கைக்கென கூடிய ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் என்று பலமுறை நான் சொல்வேன். இந்த ராணுவ கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தளபதியின் தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே வருக, துவக்க உரை தருக. உங்கள் கைத்தட்டல் மலர் கொத்தாய் மாறி அண்ணனை வருக வருக என வரவேற்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும். தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான். நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும்
பிடித்தவர்கள் கோடிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள். கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை, புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம். நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான, எளிதான, முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன். இந்த நாள் தான் அந்த திருநாள். மற்றும் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் முதல் கிளை வரைக்கும் நாம் எவ்வளவு பேரை நாம் கட்சி பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை விரிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில பொறுப்பாளர்கள் 81 பேர், மாநில பொறுப்பாளர்கள் 11 பேர், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு 11 பேர், மாநில சமூக ஊடக பிரிவு 11 பேர், மாநில வழக்கறிஞர் அணி 11 பேர், கழக சட்ட ஆலோசனை அணி 11 பேர், மாநில மருத்துவர் அணி 11 பேர், தலைமை கழக தணிக்கை குழு 3 பேர், மாநில கழக செயலாளர்கள் 120 பேர், மாவட்ட நிர்வாகிகள் 1680 பேர், சார்பணி நிர்வாகிகள் 8580 பேர், மண்டல சார்பு அணி நிர்வாகிகள் 330 பேர், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் 8250 பேர், நகர, ஒன்றிய, பகுதி, பேரூர் நிர்வாகிகள் 27300 பேர், நகர நிர்வாகிகள் 3900 பேர், ஒன்றிய நிர்வாகிகள் 10425 பேர், பகுதி நிர்வாகிகள் 3300 பேர், பேரூர் நிர்வாகிகள் 9675 பேர், கிளை வார்டு நிர்வாகிகள் 1,89,750 பேர், கிளை நிர்வாகிகள் 1,12,680 பேர், வார்டு நிர்வாகிகள் 77,070 பேர், பூத் லெவல் செயலாளர்கள் 68,469 பேர், மொத்தம் 2,95,980 பேர் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம், அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது உண்மைதான். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெல்லாம் ஒரே முகம், அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்பதை கூறிக்கொண்டு, உண்மையில் களத்தில் காலத்தில் வெல்ல தேவைப்படுவது ஒரு சிறந்த தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் அந்த திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நோக்கம் என்ன? மேம்படுத்தப்பட்ட எந்த தளத்தை தரப்போகிறோம், யாருக்காக தரப்போகிறோம், அதை எப்படி தரப்போகிறோம் என்று சொல்வதற்காக இவர் பேரை கேட்டாலே ஊடகங்கள் மட்டும் கிடையாது, உடன்பிறப்புகளுக்கு கூட காய்ச்சல் வருகிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள், கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்? நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆக சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது
எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி வந்து கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பொதுவாக வந்து மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேல அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம வந்து கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையா தலைவர் அவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக, தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பம் குடும்பமாக. நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனாலதான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்க மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவல்ல இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன், தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதில் 2 நிகழ்ச்சிகள், இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம். என்ன குறிக்கோள்னா, 2 கோடி உறுப்பினர்களை நம்ம வந்து அடையணும். முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வந்து அன்னைக்கு சர்வர்லாம் வந்து டோட்டலாக வந்து ஜாம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்த ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வந்து வெப்சைட்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா tvk.family வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு எப்படி மாத்திருக்கிறோம்னா, ஒரு நொடியில 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு டேஷ்போர்டையும் தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல உருவாக்கி இருக்கும். அதோடு ஒரு உறுப்பினர்னு இல்லாம தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமா சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, மொபைல் எண், இன்னொரு தந்தை வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய கட்சிகள்ல உறுப்பினர் சேரணும்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பரும் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் நம்பர் வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிகே அந்த ஆப் செயலி இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல வந்து இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி
அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோடனே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதில் இப்போதைக்கு அந்த மை டிவிகே உடைய ஆப் மூலயமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதில் வந்து 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொக்கேஷன் ஆன் பண்ணி, நீங்கள் லொக்கேஷனில் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக வந்து போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும், மாவட்ட அளவில் வந்து ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் வந்து ஆகஸ்ட் 15 செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டா பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய போன் மூலயமாவே டைரக்டா உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு வீடு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதில் எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமா பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பிஎல்ஏ மெம்பர்ஸ் போன் அடிச்சு அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள். ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்ல அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ், ஒன்றிய அலுவலகம், கிளை கழகத்தோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும், அவங்க கிட்ட இருந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. சோ அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நோக்கம் தெளிவாயிருச்சு. மெம்பரா சேர்றவங்க நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அதுல மெம்பரா சேர்க்கிறோம் அப்படின்னா குடும்பமா நம்ம சேர்க்க போறோம். அது மூலயமா கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், கண்டிப்பா சேர்ந்துருவோம். ஆனா 5 கோடி மக்களை நம்ம முதல் முறையா நம்ம வந்து தேடி சென்றடையணும். அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள். ஸோ வெப்சைட்ல மெம்பரா இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம். டிவிகே மை டிவிகே ஆப்புங்கிறது வந்து நிர்வாகிகள் 2,95,000 பேர், 980 பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியா வந்து நம்ம கொடுத்து ஒர்க் செய்வோம். நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும். ஆகஸ்ட் 15 மெம்பரா சேரணும், அதாவது குடும்பமா சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமாவே சேர முடியும். ஃபர்ஸ்ட் 15 நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்ல சேருவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார வேணாலும் வந்து ஆப் மூலயமாவும் சேரலாம். ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ், நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க, நீங்க ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்து தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்ல இருக்கிறவங்க செப்டம்பர்ல இருந்து நம்ம வந்து அதுக்கான மை டிவிகே உடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பு செய்தியே இதுதான். வெற்றி பேரணியில் தமிழகம், வெற்றி பேரணியில் தமிழகம், வெற்றி பேரணியில் தமிழகம்.
இதை குறித்த ஒரு சிறப்பு காணொளி இதோ எல்இடி திரை காட்டட்டும். தமிழ்நாடு சங்க வரலாறும் சமத்துவ மரபும் சமரசமற்ற போராட்டங்களும் கொண்ட மகத்தான பெருநிலம். அறம், பொருள், இன்பம் என்ற வாழ்வான நமது தமிழ் எதிர் நிற்கும் அடக்குமுறையானாலும் வழிமறிக்கும் ஏற்றத்தாழ்வு இழிவுகளானாலும் நேர் நின்று சமர் புரியும். வஞ்சத்தால் ஆதிக்கம் புரிந்த அந்நிய ஆட்சியாளர்களை வீரத்தால் எதிர்த்து நின்றோம். பிரித்தாள நினைத்த பிளவுவாத சக்திகளை சமூக நீதி ஆயுதத்தால் விரட்டி அடித்தோம். இன்றோ மதவாத கொள்கை எதிரிகள் முன்னிற்க, கொள்கை மறந்த அரசியல் எதிரிகள் கொல்லைப்புறமாக அவர்களுக்கு துணை நிற்க ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கத்தின் கூட்டு. ஆகப்பெரும் தலைவர்களை கண்ட கட்சியெல்லாம் நேரடி கூட்டணியில் கரைந்து நிற்க, மக்களை பிளவுபடுத்தலாம், மதங்களை அரசியலாக்கலாம் என வெறுப்பை தொழிலாக்கி தமிழ் நிலத்தை அலர்ஜியாக கொண்டு அதிகாரம் புரிகிறது ஒரு சக்தி. கொள்கை பேசி ஆட்சியை வென்று, கொள்கை மறந்து அதிகாரம் சுவைத்து, கொள்ளை ஊழல் மட்டுமே நிர்வாகமாக கொண்டு மாநிலத்தை ஆள்கிறது மற்றொரு சக்தி. நீட் முதல் நிதி ஆயோக் வரை சமரசம் செய்து, கச்சத்தீவு முதல் கட்சி கொள்கை வரை தாரை வார்த்து, விவசாயிகள் போராட்டம் முதல் காவல் நிலைய மரணங்கள் வரை சர்வாதிகாரம் புரிந்து, வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரளாவை போல் அரசு சார்பில் வழக்கு தொடுக்காமல் அமைதி காத்து, ஒன்றிய ஆதிக்கத்தை மறைமுகமாக முன்னெடுத்து வருபவர்கள் மறந்தார்கள் இந்த மண்ணையும் மக்களையும். குடும்ப நலனுக்காக மறைமுக கூட்டணி, குறுநில மன்னர்களுக்காக ஐடி, இடி போன்றவற்றிற்கு பயந்து சமரசம், ஊழல் முறைகேட்டை மறைக்க மேலே உறவு, பிரச்சனை வரும்போதெல்லாம் சமாளிக்க விளம்பர வேஷம் என ஒன்றிய ஆதிக்கத்திற்கு அடிபணிந்தவர்கள் மாநில சுயாட்சி உரிமைகளை மிதித்து மொத்தமாக வீழ்ந்தார்கள் அதிகார நலனிற்கு. விளம்பரத்தில் தமிழ் பெருமை பேசுபவர்கள் நம் சோழ அரசின் வரலாற்று பெருமைக்காக செய்தது என்ன? அன்று கோபேக் மோடி என்று போராடியவர்கள் இன்று வெள்ளைக்குடையுடன் வரவேற்க காரணம் என்ன? அப்போது பிரதமர் வருவதை துக்க நாள் என்றவர்கள் இப்போது பெருமை என்று சொல்வது யாருக்காக? ஒன்றை கவனித்தீர்களா? பாசிசம் என்ற இவர்களின் குரல் ஒலிப்பது நின்றும், கரப்ஷன் கூட்டம் என்று அவர்கள் அழைப்பது நின்றும் ஆகிறது மாதங்கள் பல. நிஜத்தில் ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கம். நிலத்தில் அதை எதிர்த்திட மக்கள் அணி வேண்டும். மக்கள் பக்கம் நிற்கும் மக்கள் தலைவன் வேண்டும். மக்கள் அரசியலை வென்றிட நாம் திரள வேண்டும். பிளவுவாத மற்றும் பிழைப்புவாத சக்திகள் இருவரையும் அதிகார அணியிலிருந்து வெளியேற்றிட இதோ களத்தில் நிற்கிறது மக்களின் வெற்றி பேரணி. கொள்கை தலைவர்களையும் கொண்ட நேர்மையையும் மட்டுமே ஏற்று மக்களோடு நிற்கிறார் வெற்றி தலைவர் விஜய். சர்வாதிகாரத்தின் ஓரணி நீங்கள், தமிழ்நாட்டிற்கான வெற்றி பேரணி நாங்கள். பாசிசம் கேட்கும் ஒருமை நீங்கள், ஜனநாயகத்தின் பன்மை நாங்கள். ஜனநாயகம், சமத்துவம், சமதர்ம சமூக நீதி, மதசார்பின்மை, மாநில தன்னாட்சி, இருமொழிக் கொள்கை, அரசியல் தலையீடு அற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, தீண்டாமை ஒழிப்பு, இயற்கை வள பாதுகாப்பு, போதையில்லா தமிழகம் என்ற மக்களுக்கான அரசியலை சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் போன்ற வேறுபாடுகள் பாராது எல்லாருக்கும் எல்லாமுமான அரசியலை, டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் மாநில சுயாட்சியின் வாக்குறுதிகளையும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தையும் அடைவதற்காக தமிழக வெற்றி கழகத்தோடு குடும்பம் குடும்பமாக ஒன்றுபடுவோம். வெற்றி தலைவர் இங்கே, நமக்கான களம் இங்கே, நாம் வெல்வதற்கான காலம் இங்கே. இனி ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அனைவரும் இணைவோம், களம் காண்போம், லட்சியத்தை வெல்வோம். இப்படி ஒரு தலைவர் கிடைக்கடாமலாம் இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே நேரத்தில் ஆளுவது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமானவர்களுக்கு எதிர்த்து ஒரு போர். தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே, தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே, உழைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே, தலைவா நீ ஆணையிட்டால் சென் ஜார்ஜ் கோட்டை உன் காலடிக்கு வருமே. இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே மேடைக்கு வருக வருக வருக.
அனைவரும் ஒரு நொடி அமருங்க. இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி தலைவர் தளபதி. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அண்ணா அண்ணா சரி சரி அழகா அழகா. ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியல்ல குடும்ப தலைவரினுடைய பேரையே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க. யார் நீக்கினாங்க நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய பேர் திருத்தத்துல நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு. நீங்களும் இதை பார்த்திருப்பீங்க. உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது, குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை, குடும்பங்களின் சேர்க்கை, கூட்டங்களினுடைய சேர்க்கை, கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர்.
இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி. எனக்கு உங்க தலைவர் எப்ப கல்விக்கு உதவுனாரோ அவர் கடவுள் மாதிரி. கண்டிப்பா இது உலகத்துல யாரும் இதுவரைக்கும் செஞ்சது மனசாட்சியே இல்லை. அதனால இன்னிலேருந்து அவரை நான் என்னோட தலைவரை நான் ஏத்துக்கிறேன். என் பையன் ரசிகரா இருக்கிறான். நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவரா, இந்த கட்சியோட தலைவரா, உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா. இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். நன்றி. கேமராவை மறைக்காம அனைவரும் அமரலாம். வரலாற்று சிறப்புமிக்க தருணம். மை டிவிகே செயலி இதோ தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது. இனி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனி அனைவரும் ஒரே குடையில். சரி, இந்த மை டிவிக்கு ஆப்ல அப்படி என்ன இருக்கும், அதை குறித்த ஒரு சிறிய காணொளியை இதோ இப்போது எல்இடி திரையில் பார்க்கலாமாங்க. தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டாலும் மதசார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையாலும் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாம் அறிவோம். நமது இயக்கத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்து வரும் ஆதரவை சொல்லித் தெரிய வேண்டும் என்றில்லை. அதேபோல் கழகத்தின் தூணாகவும் வேறாகவும் இருக்கிறீர்கள் செயல் வீரர்களான நீங்கள். நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் 81 மாநில பொறுப்பாளர்கள், 120 மாவட்ட கழக செயலாளர்கள், 1600க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், 8500க்கும் மேற்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள், 27,000க்கும் மேற்பட்ட பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள், 1,80,000க்கும் மேற்பட்ட கிளை வார்டு நிர்வாகிகள், 68,000க்கும் மேற்பட்ட பூத் லெவல் செயலாளர்கள் என நமது கழகத்தின் கட்டமைப்பு பெரிது. குறிப்பாக எவ்வித சவாலான நிலைகளிலும் நீங்கள் காத்து வரும் கட்டுக்கோப்பு வேறு எந்த அனுபவம் வாய்ந்த கட்சிகளும் காணாதது. அதேபோல் தமிழகத்தின் இதுவரை எந்த ஒரு கட்சியும் முயற்சி செய்திடாத ஒரு விஷயம், அனைவருக்கும் முன்னுதாரணமாக முதலாக நாம் மேற்கொண்டுள்ள மை டிவிகே ஆப். கழகத்தின் தலைவர் தொடங்கி பூத் முகவர்கள் வரை அனைவரும் ஒரே பிணைப்பில் இருக்கும் ஏற்பாடே இந்த ஆப். வீடு வீடாக சென்று நமது இயக்கத்தின் பணிகளை எடுத்துச் சொல்லும் பூத் நிர்வாகிகள் தொடங்கி நாம் அனைவரும் இனி கழகத்தின் கொள்கைகளையும் தலைவரின் செயல் திட்டங்களையும் லட்சியத்துடன் பிரச்சாரம் செய்வோம். இந்த மை டிவிகே ஆப்பில் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்த தனித்தனி உறுப்பினர் அல்ல, குடும்பமாக கொண்ட உறுப்பினர்களை இணைப்போம். நம்மோடு நமது தலைவரும் இந்த ஆப்பில் கழக பணிகளையும் கண்காணிப்பையும் மேற்கொள்வார், நம்மோடு உரையாடுவார். புதிதாக கழகத்தில் இணைய நினைக்கும் தோழர்களும் மை டிவிகே ஆப் மூலம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த செயலி தற்போது ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு மட்டுமே உபயோகத்தில் உள்ளது. மக்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்து வரும் நாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். நமது சிறிய முயற்சிகளும் கழகத்திற்கான பெரிய பங்களிப்பு என்று இனி போற்றப்படும். மை டிவிகே செயலி நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து நமக்காக வழங்குகிறார். இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் மை டிவிகே ஆப். இதற்காக உண்மையிலே மிகவும் பாடுபட்டு உடைத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாங்கள் வளர வேண்டும் என நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே, தாய்மார்களே, நேரில் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்களே, உலக தமிழர்களே, இதோ நீங்கள் காத்திருந்த தருணம், வெற்றி தலைவரின் சிறப்புரை.
Love you too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போலேருந்தே இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.